ஹாய் எல்லாருக்கும். நம்ம சேனலில் 15,000 சேவிங் சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்கேன் த்ரூ என்வலப் மெத்தட். ஸோ இதுக்கு நான் ஸ்பிட் அப் செக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் செக்ஷன் 2 and 3 and 4. இந்த என்வலப் மெத்தடில் நான் இன்றைக்கி கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க சேவ் பண்ணுறதுக்கு. நம்ம சேவிங்ஸ் இப்படி தான் பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ் ஆகுதோ அந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மாதிரிலாம் சேவிங்ஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த என்வலப் நானே A4 கலர் ஷீட்ஸில் பண்ணுறது தான். இது ப்ராடக்ட் நான் சேல் பண்ணலைங்க. இது இன்ஸ்டாவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஸோ இப்போ 200 என்வலப் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் சேவ் பண்ண போகிறது 400, 200. ஸோ இந்த 200 நான் இங்கே எவ்வளோ அமௌண்ட்டை நான் கலெக்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 200க்கு நான் 50 ருபீஸ் எடுத்திருக்கேன், இன்னொரு 200க்கு 100 ருபீஸ் எடுத்திருக்கேங்க. சம்பாரிச்சா மட்டும் போதாதுங்க, கண்டிப்பாக சேமிக்கிறதும் எப்படின்னு நம்ம கற்றுக்கணும். வருமானம் முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியன்றது சேமிக்கிறது. சேமித்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணணுமோ அப்படி தான் செலவு பண்ணணும். அத்தியாவசிய செலவு ஏதோ அதுதான் பண்ணணும். அப்போ தான் எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். சிக்கனமாக இருக்கிறது நம்ம பழகிக்கணுங்க. ஏன்னா சிக்கனத்தினால தான் நமக்கு நாளைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை வாழணும், அதுக்காக நம்ம நாளைக்கு சேவ் பண்ணிக்கலாம்னு இருக்கக்கூடாதுங்க. இன்றையோட வாழ்க்கை நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வருங்காலத்தில் நமக்கு தெரியாமல் நிறைய கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணியே வச்சுருக்கணும். சேவ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை. கடைசி நேரத்தில் போய் யார்கிட்டையும் நம்ம கடன் வாலி ஆகக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ ஒரு கிணறுல தண்ணீர் இல்லைன்னா அந்த கிணறுக்கு யூஸுங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சேமிக்கலைன்னா அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய மணி டிப்ஸ் இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். என்னைய இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.